வெல்கம் டு என்னாச்சு? ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸில் இருக்க பிரதீப் ஆண்டனியோட தக் லைஃப் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விசித்ரா கிட்ட பண்ணுறதை பார்க்கலாம். மற்றவங்க வாய் அடக்கிட்டா அதுக்கு பேர் டேலண்ட்னு நினச்சிக்காத அப்படின்றாங்க. அதுதான் டேலண்ட் அப்படின்றாரு பிரதீப். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதானே டேலண்ட்டு? நீ எல்லாருடைய வாயை அடைக்கிறது உன்னோட டேலண்ட்னு நினச்சிட்டு இருக்காத. அதான் டேலண்ட். நெக்ஸ்ட் வர எல்லா தக் லைஃப்ஸுமே ஸ்பெஷல் எடிஷன் ஃபார் விஷ்ணு தான் சொல்லணுங்க. ஃபர்ஸ்ட் விஷ்ணு இவன் ஃபுல்லாக சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பிரதீப் அப்படின்னு அழுந்து காட்டுறாரு. நான் எவ்வளோ நல்ல சிம்பத்தி. ஐயோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். விஷ்ணு ஏதோ இதை செய்வான் அதை செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே பிரதீப் செய் ஏதாவது செய் அப்படின்னு பாட்டு பாடுறாருங்க. நீ எல்லாம் என்ன பேசுற? நீ பேசுற ஏதாவது செய். பிரதீப் அளவு பாட வரலாம், ஏதோ ஓரளவுக்கு பாடுவாங்க. சினிமா நடிக்க மாதிரி இல்லனாலும் ஓகே, சீரியல் நடிக்க மாதிரி இருக்கு. சண்டே எபிசோட்ல கமல் சார்ட்ட சொல்றான், அப்போ மூஞ்சி எங்க வச்சுப்பேன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. உடனே பிரதீப் என் கழுத்து மேல தான் வச்சுப்பேன் அப்படின்றாரு. அன்னைக்கு மூஞ்ச போய் எங்க வச்சுக்கிற பார்க்கலாம். கழுத்து மேல வச்சுப்பேன். செம்மையா பேசுறாருல. லாஸ்டா விஷ்ணு உன் மாஸ்கை கிழிக்கிறேன் பாரு அப்படின்றாரு. உடனே அவரு பயமா இருக்குடா அப்படின்றாரு. மாஸ்க் கிழிக்கிறேன் பாரு, பயமா இருக்குடா. ஏன் ஓடிட்டேன்னு விசித்ரா கேட்க, உங்களை பார்த்தா பயமா இருக்குன்னு போற போக்கில் விசித்ராவும் ஒரு செய்தி செஞ்சுட்டாருங்க. ஏன் ஓடிட்டேன்? பயமா இருக்கு உங்களை பார்த்தா. இதே மாதிரி கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.